हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ராதேஷ்ண சகீஸ், இன்றைய தினம் விநாயகப் பெருமான் காசியில் 56 இடங்களில் எழுந்தருளியுள்ள கோவில்களை பற்றியும் அந்த இடங்களை பற்றியும் அந்த கோயிலினுடைய மகிமையை பற்றியும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. அபய விநாயகர். புனிதமான கங்கக்கரையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அபய விநாயகர் தன்னை வழிபடும் அன்பர்களின் சகலவிதமான பயங்களையும் அடியோடு நீக்குகிறார். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சூலடங்கேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த சூலடங்கேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், தசாஸ்மேத காட்டு. நம்ம என்ன வண்டி வச்சுன்னு போகிறோமோ அவங்ககிட்ட தசாஸ்மேத காட் சூலடங்கேஸ்வரர் கோயில் போகணும் அப்படின்னா அவன் எடுத்துன்னு போய் விட்டுருவான். அங்கே அப்படியும் போகலாம், இல்லை படகுல உட்காந்துட்டு தசாஸ்மேத காட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி அந்த தசாஸ்மேத காட்டில் இறங்கி படிக்கட்டில் ஏறி போனோன்னா இந்த அபய விநாயகர், சர்வ பயத்தையும் நீக்கும் விநாயகர், அதை பார்க்கலாம். இது இந்த கோயில் நாள் முழுக்க திறந்துருக்கும். அதனால் எப்போ வேணால் போகலாம். விசேஷமாக ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி சங்கர் திவாரி அப்படின்றவர் தான் இப்போ கோயிலுடைய அர்ச்சகராக இருக்கார். அவரை நம்ம தொடர்பு கொள்ளலாம். அது அங்கே போய் தான் தொடர்பு கொள்ள முடியும். 2வது விநாயகர் அர்க்க விநாயகர். இது அசிகாட்டு. அசியும் கங்கையும் சங்கமிக்கிற இடம், அதுதான் அசிகாட்டும்பா. அந்த அசிகாட்டுக்கு பக்கத்தில் இந்த அர்க்க விநாயகர் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமையில் விசேஷ பூஜைகள் இங்கே ரொம்ப அற்புதமாக நடக்கும். இது எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால், லோலார் குண்டு போகிறதுக்கு நம்ம ரிக்ஷா அமர்த்திக்கணும், ஆட்டோவோ ரிக்ஷாவோ. அந்த லோலார் குண்டு அங்கே தான் போனால் அங்கே நம்ம கேட்டாலே சொல்லிடுவார் விநாயகர். அதில் அங்கே இறங்கிட்டு கங்கைக்கு போகிற பாதையில் லோலார் குண்டை கடந்து போனோன்னா இந்த அர்க்க விநாயகர் பார்த்துலாம். இது ஒரு தனியான கோயிலாக இருக்கிறதுனால இங்கே பக்தர்கள் தன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் வழிபட்டுக்கலாம். அதுக்கு கோயிலுக்குன்னு தனியாக அர்ச்சகர் அப்படிலாம் கிடையாது. இந்த நதிக்கரையில் இருக்கிற கோயில் மாதிரி நம்ம பாட்டுக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணிட்டு வந்துடலாம். இது அர்க்க விநாயகர். 3வது ஆஷா விநாயகர். ஆஷா விநாயகர் அப்படின்னா பக்தர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுபவர், எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர் இந்த ஆஷா விநாயகர். இது எப்படி எங்கே இருக்குது அப்படின்னா, மீர்காட்டில் பாரா ஹனுமான் கோயில்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்டோ ரிக்ஷா அதில் போகிறதா இருந்தால் இந்த தசாஸ்மேத காட்டு, அந்த விஸ்வநாத் கலீம்பா, தசாஸ்மேத காட்டில் விஸ்வநாத் கலியில் விடுப்பானா அவன் கரெக்டாக எடுத்துன்னு போய் ரிக்ஷாக்காரங்க நிறுத்திடுவான். அங்கே பக்தர்கள் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து இந்த விசாலாட்சி கோயில் இருக்குது இல்லையா, அது வழியாக நடந்து போய் இந்த கோயிலை நம்ம அடைஞ்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா படகுலேயும் போகலாம், மிர்காட்டில் இறங்கிக்கணும். இறங்கி அந்த படிகள் ஏறி அங்கே அந்த கோயிலை ஆஷா விநாயகர் போர்டு எழுதி போட்டிருப்பா, பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், அப்புறம் 1 மணி கோயில் நட சாத்திடுவா. அதுக்கப்புறம் 4 மணிக்கு திறந்தால் 9 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். இங்கே விசேஷம் காலையிலையும் சாயங்கால ஆரத்தி ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆஷா விநாயகர். 4வது அவிமுக்த விநாயகர். இது என்ன அப்படின்னா, அவிமுக்த விநாயகர் காஷி காண்ட் பிரகாரம் பார்த்தா இந்த அவிமுக்த கஷேத்திரம் தானே இந்த காஷி. இந்த காஷியில் வசிக்கிற அன்பர்களுடைய சகலவிதமான துக்கங்களையும் துன்பங்களையும் போக்குறவர் இந்த அவிமுக்த விநாயகர். இது ஞானவாபி மஸ்ஜித் இருக்குது, அந்த சுற்றுலேயும் ஒரு அவிமுக்த விநாயகர் இருக்குது. அப்புறம் விஸ்வநாதர் கோயிலுக்கு உள்ள
அதாவது அந்த சத்யநாராயண சுவாமிக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும் எங்கள் விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளேயே. அதுக்கு எதிர்க்க அவிமுக்தேஸ்வர லிங்கம், அங்கே அவிமுக்தேஸ்வர விநாயகர், அப்படி 2 இடத்துலையும் காண கிடைக்கிறது. விஸ்வநாதர் கோயிலுக்கு நாள் பூரா திறந்து தான் இருக்கும், அதனால் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். அடுத்தது பீமச்சண்டி விநாயகர். இந்த பீமச்சண்டி விநாயகரை வழிபடுறதுனால மனசில் இருக்கிற துக்கங்கள், கிளேசங்கள், பயங்கள் எல்லாம் அகலும். இந்த வாரணாசிக்கு வெளியில் பஞ்சக்ரோஷ யாத்திரைன்னு நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, அந்த பஞ்சக்ரோஷ யாத்திரை போகிற வழியில் தான் இந்த பீமச்சண்டி விநாயகர் இருக்கு. இதுவும் நான் கோயில் நாள் பூரா திறந்துருக்கும், பக்தர்கள் நம்மளே போய் பூஜை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சதுர்த்தண்டு விநாயகர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கூனீர்ஷட் விநாயகருக்கு வடக்கில் இந்த சதுர்த்தண்டு விநாயகர் இருக்கார். அதாவது இந்த விநாயகரை தேடி கண்டுபிடிச்சு போய் பார்ப்பா. ஏன்னா ஏதாவது இடர்கள் வந்தது அப்படின்னா தரிசன மாத்திரேன அந்த ஊர்க்காரவளோட நம்பிக்கை அது. அந்த சதுர்த்தண்டு விநாயகரை போய் பார்த்துட்டு வந்தாச்சுன்னா அந்த இடையூறு அன்னைக்கே தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு அவள் ரொம்ப வெறும் ஒரு வெள்ளந்தான் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள், அவ்வளோதான் பண்ணுவாள். ஆனால் அவளுக்கு உடனே காரிய சித்தி, அந்த கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவாள். இது ரொம்ப பிரசித்தி இந்த சதுர்த்தண்டு விநாயகர். இது எங்கே இருக்குது அப்படின்னா நைசரக்குன்னு ஒரு இடம். அதுவும் அந்த ரிக்ஷாக்காரங்கிட்ட நைசரக்கு அப்படின்னா அவன் எடுத்துன்னு போயிடுவான். அங்கே சனாதன் தர்ம ஸ்கூல் இருக்குது, வித்யாலயா. அங்கே போய் நம்ம கேட்டோம்னாலே இந்த கோயில் காண கிடைக்கிறது. இந்த கோயில் நாள் முழுசுமே திறந்துருக்கும், நம்ம போய் வழிபட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது சிந்தாமணி விநாயகர். ரொம்ப 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 ஃபேமஸான விநாயகர். ரொம்ப அற்புதமாக இருப்பார். சிந்தூரம் சதா சாத்தின்னு இருப்பார். நம்ம இந்த ஊருக்காரா காரிய சித்தி ஆனோம் அப்படின்னா உடனே என்னமோ ஒரு 10 ரூபாய்க்கு சிந்தூரத்தை வாங்கி போய் கொடுத்துட்டு ஒரு வெள்ளத்தை வச்சுருவா, உடனே காரிய சித்தி ஆகிடுத்தும்பா. இந்த சிந்தாமணி விநாயகர் எங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த ஹேரம்ப விநாயகருக்கு தெற்கில் இந்த சிந்தாமணி விநாயகர் இருக்கார். இல்லை இந்த கேதாரேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு லெஃப்டில் டேர்ன் பண்ணால் ஒரு கலி, அந்த கலியிலையும் காண கிடைக்கிறார். அப்படியும் போகலாம், அந்த வழியாகவும் போகலாம். எல்லாம் நல்ல வரங்கள்லாம் வேணும்னா வேண்டி விரும்பி பெற்றிருக்கிற விநாயகர் இவர். இது எங்கே நான் இடம் சொல்லிட்டேன், எல்லாம் பாபு பஜார் அப்படின்னு கேட்டுட்டும் அங்கே இறங்கி எங்கேருந்து கொஞ்சம் நடந்து உள்ளே போகணும். அப்படி தான் இந்த நாள் முழுக்க இந்த கோயிலும் திறந்திருக்கும். அவாவா விருப்ப பிரகாரம் கோயில் வாசல்லையே இந்த கோயிலில் மட்டும் தேங்காய் உடைக்கலாம், சதுர்க்காய். அப்புறம் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி இருக்கும் எல்லாமே. அருகம்புல், எருக்க மாலை எல்லாமே வாங்கி சாத்தலாம். நெய் விளக்கு போடலாம். நெய் விளக்கெல்லாம் 3 ரூபா தான். நெய் விளக்கு ரொம்ப நானா காண கிடைக்கும். அந்த நெய் விளக்குகள் வாங்கி போடலாம். சதுர் தேங்காய் உடைக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தான். லட்டு நிவேதனம் பண்ணலாம். அங்கே இந்த குழந்தைகள், பாடசாலை குழந்தைகள் நிறைய உட்காந்து படிக்கும். நிறைய பேர் இந்த பிராகாரத்தில் உட்காந்துட்டு பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார். லட்டு வாங்கி நிவேதனம் பண்ணி காரிய சித்தியான உடனே அந்த குழந்தைகளுக்கு, அந்த பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு கொடுக்குற வழக்கம். அப்படி இந்த சிந்தாமணி விநாயகருடைய கிருப்பை. அடுத்தது சித்திரகண்ட விநாயகர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது சித்திரகண்டா தேவி கோயில்னே ஒன்று இருக்குது. அதுக்கு எப்படின்னா சவுக்குன்னு கேட்கணும், ரிக்ஷாவில் ஏறி சவுக்குன்னு கேட்கணும். 2 நாள் போனால் இதெல்லாம் வழக்கமாகிடும். அந்த சவுக் வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகலாம். அங்கே யூகோ பேங்க் இருக்குது. சவுக்கில் நிறைய பிளேஸ் வரைக்கும். இப்போ மவுண்ட் ரோடு அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் இருக்க மாதிரி சவுக் பெரியது. அந்த சவுக்கில் யூகோ பேங்க்குக்கு நிறுத்துறோம் அப்படின்னா அதுக்கு எதிர் சந்தில் தான் போகணும். அது இந்த சித்திரகண்ட தேவி கோயில். அங்கே சித்திரகண்ட விநாயகர் இருக்கார். இது சன்னதி நாள் பூரா திறந்திருக்கும். ஆனால் கம்பி கதவு வழியாக தான் தரிசனம் பண்ண முடியும் இந்த சித்திரகண்ட விநாயகரை. ரொம்ப விசேஷம். அப்புறம் தந்தஹஸ்த விநாயகர். இது விக்னராஜ விநாயகர்னு இருக்கார். அதுக்கு தெற்கு பகுதியில், அந்த விக்னராஜ விநாயகருக்கு சவுத்தில் இந்த தந்தஹஸ்த விநாயகர் இருக்கார். இவர் அந்த தீய சகவாசங்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியை இவர் வச்சுருக்கார். நல்லவா இந்த மாதிரி சிரமங்கள் வந்திருக்கு அப்படின்னு போய் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிண்டா உடனே அதுக்கு பகவான் பெரிய அருள் புரிகிறார் அப்படின்றார்.
இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் லோஹட்டியா அப்படின்னு ஒரு இடம். அதாவது இந்த பாரா கணேஷ் ரொம்ப ஃபேமஸ், அந்த பாரா கணேஷ் கோயில். அந்த கோயிலுக்கு உள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. அதனால் என்னென்னா ரிக்ஷாவோ அந்த ஆட்டோவோ வச்சுட்டு அந்த லோஹட்டியா வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவா. அந்த காலத்தில் வந்து முஸ்லீம்களுடைய கொடுமையிலேருந்து இந்துக்கள் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு வழிபட்ட கோயில் இது. அதுக்கப்புறம் வந்து இது காலையில் 4:30க்கெலாம் திறந்துருவா, 10:30 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் 4:45க்கு வந்து மங்களஹாரத்தி இங்கே நடக்கும். அதே மாதிரி 10:30 மணிக்கு போகு, அப்புறம் ராத்திரி 10:30 மணிக்கு சயனஹாரத்தி உண்டு இந்த கோயிலில். புதன்கிழமையில் வந்து ராத்திரி 11:30 மணிக்கு விசேஷ ஆர்த்தி. ஏன்னா நிறைய வியாபாரிகள்லாம் ராத்திரி கோயில் கதவை மூடிட்டு ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வந்து இந்த தந்தஹஸ்த விநாயகரை தரிசனம் பண்ணுற வழக்கம் காலகாலமாக. அதனால்தான் இந்த கோயிலில் ராத்திரி 11:30 மணிக்கு வந்து ஆரத்தி அப்படின்னு சொல்லிட்டு. சுபாஷ் சந்திர திவாரி அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸ் அர்ச்சகர் தான் அந்த ஊரில். அவர் தான் இந்த கோயிலையும் பார்த்துக்கிறார். அடுத்தது தேகலி விநாயகர். இந்த காஷி காண்டத்துக்கு பிரகாரம் தேகலி விநாயகர் வந்து காஷி நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தோடனே அங்கே ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் தான் இவா வந்து தேகலின்னா நுழைவாயில்னு பேர். அந்த விநாயகரை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அப்போ நாங்கள் நுழையிறோம், எங்களுக்கு எல்லாமே நீ தான் நல்லபடியாக முடித்து கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிற வழக்கம். அந்த தேகலி விநாயகர் வந்து எந்த தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி பக்தர்களுடைய வாழ்க்கையில் பிரசன்னத்தை உண்டாக்குறவர் இவர். இது வந்து வாரணாசியினுடைய மெயின் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அங்கே தான் இந்த தேகலி விநாயகருடைய கோயில். அங்கே ஒரு கிராமம், அதுக்குள்ளேயும் ஒரு தேகலி விநாயகர் இருக்கார். கோயில் வந்து நாள் பூரா திறந்துருக்கும். அதனால் எப்போ வேணால் 2 மணிக்கு சாப்பிட்டு தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துட்டு 2 மணிக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சின்னு கூட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன கையில் வந்து அக்ஷதை, வெள்ளை எள்ளு, வெல்லம், அவல் இது மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தால் போதும். அங்கங்கே போனால் 2 ரூபா 3 ரூபா ஒரு நெய் தீபத்தை காமிச்சிட்டு அப்படியே இந்த பிரசாதத்தை அப்படியே அந்த இடத்துல வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம். ரொம்ப செலவே கிடையாது அந்த ஊரில் கோயிலுக்கு போகிறதெல்லாம். அடுத்தது டுண்டிராஜ விநாயகர். இவர் வந்து சிவபெருமான் வந்து காஷி நகருக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்கு வழியே ஏற்படுத்தினதே இந்த டுண்டிராஜ கணபதி தான். அதை நம்ம ஏற்கனவே அந்த பார்த்தோம். அவர் சிவபெருமான் ரொம்ப சிலாகிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பேரில் சோஸ்திரம் பண்ணுறதையும் பார்த்தோம். அந்த சாதனைக்காக விநாயக பெருமான் அவர் புகழ்கிறதையும் கேட்டோம். அந்த விநாயகர் தான் இந்த டுண்டி விநாயகர். அதனால் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும்னு போகிறவன் வந்து இந்த டுண்டி விநாயகருடைய சன்னதியை கடந்து தான் போகணும். டுண்டி விநாயகர் வந்து அதிகாலையிலேயே கோயில் கதவு திறந்து அபிஷேகம் பண்ணி அவள் வந்து திறந்து வச்சிருவா. யாரெல்லாம் இங்கே வந்து வழிபட்டுட்டு போகிறாளோ, என்ன காரியத்துக்காக வேணால் இருக்கலாம், கோயிலுக்காக, இல்லை நம்ம காஷி வாசத்துக்காக, இல்லை நம்மளுடைய பர்சனல் மேட்டர்ஸ்க்காகவும் இருக்கலாம். அது வந்து நம்ம இத்தனை தூரத்தில் இருந்துட்டு கூட எந்த ஊர்லேயும் இருந்துட்டு டெய்லி ஒரு தடவை ஸ்ரீ டுண்டிராஜ கணபதி ஜே ஜே ஜே, ஸ்ரீ டுண்டிராஜ கணபதி ஜே ஜே ஜே, ஸ்ரீ டுண்டிராஜ கணபதி ஜே 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 அப்படின்னு ஆற்றுல நின்றுண்ட வாக்கில் ஒரு நிமிஷம் ஒரு அர்க்கியத்தை விட்டுட்டு அவருக்கு ஏதோ ஒரு யதாசக்தி ஏதோ ஒரு நிவேதனம் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே பிரசன்னமாயிடுவர் அந்த டுண்டிராஜ கணபதி. அவளுடைய வழிபடுபவருடைய தடைகள்லாம் தவிடுபொடியாயிடும் அப்படின்பா. இது வந்து ஸ்பெஷலாக அவர் சொல்கிறார், இந்த விநாயகர் டுண்டி விநாயகருடைய நாமத்தை முழுமையான பக்தியோடு எவன் ஜபம் பண்ணுறானோ அவன் வந்து அந்த டுண்டிராஜ கணபதியின் அருளுக்கு பாத்திரமாறதோடு இல்லை, மற்றபடி மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பர் அப்படின்றார். அதில் வந்து செவ்வாய்க்கிழமை இந்த டுண்டிராஜ கணபதியை நிறைய பேர் வந்து ஸ்வீட் வாங்கி வச்சு நிவேதனம் பண்ணி அங்கே இருக்கிறவாளுக்கு விநியோகம் பண்ணிட்டு எடுத்துப்பா. அதே வந்து அங்காரக சதுர்த்தியோட செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வந்தால் அது இன்னும் ரொம்ப விசேஷம். அதுவும் மாசி மாதமாக இருந்தால் இன்னும் விசேஷம். அதுலேயும் மாசி மாதம் அமாவாசை செவ்வாய்க்கிழமை வந்து அது இன்னும் ரொம்ப விசேஷம். அப்புறம் அந்த மாசி மாதம் அந்த சுக்லபக்ஷ அங்காரக சதுர்த்தி அதுவும் ரொம்ப விசேஷம். அப்படியே அன்றைக்கி டுண்டி விநாயகரை யார் வந்து விசேஷமாக
நமஸ்காரம் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு பரிபூர்ண அனுக்கிரகம் இவர் பண்ணியே ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த விநாயக பெருமான் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். இங்கே மலர்கள், அருகம்புல், இனிப்புகள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வாங்கி அங்கேயே விற்கிற இடத்துலேருந்து வாங்கி நம்ம அதை சமர்ப்பணம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது துர்க விநாயகர். அது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அஸ்ஸிகாட்டில் அர்க்கு விநாயகர் சொன்னோம் இல்லையா, அந்த அர்க்கு விநாயகருக்கு இன்னும் கொஞ்சம் சவுத்தில் போனால் இந்த துர்க விநாயகர் கோயிலுக்கு போகலாம். இவருக்கு துயரம் அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்ன துயரங்கள்லாம் ஏற்படுறதோ அதெல்லாம் நீக்கிற ஆற்றல் படைத்தவர். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பிள்ளையாருடைய சன்னதியே. என்னன்னா துர்கா குண்ட் இருக்குது. அந்த துர்கா குண்டில் உள்ளே துர்கை அம்மன் இருப்பாள். அதுக்கு 2 வழி இருக்குது. அதுக்கு இன்னொரு வழி அந்த தெற்கு வழின்னு சொன்னோம் பார்த்தல, அது வழியாக வரும்போது வாசல்லையே இந்த துர்கா விநாயகர் இருப்பார். அதி அற்புதமாக இருக்கும். சதா அங்கே சென்ட்டு வாசனை அப்படி மணக்கும். லைட்லாம் போட்டு நிறைய விளக்குகள்லாம் வச்சு நிறைய பூக்கள் போட்டு வெள்ளி கவச்சம் சாத்தி அந்த விநாயக பெருமான் பார்க்குறதுக்கே சகப்பு கலரில் வேறு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த துர்க விநாயகருக்கு அங்கேயே அவள் நெய் தீபம் விற்பாள். 3 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்கும் அந்த நெய் தீபம். அந்த நெய் தீபத்தை வாங்கி அந்த இடத்துல நம்ம விளக்கு போட்டு யதாசக்தி என்ன முடியுமோ அருகம்புல்ல சமர்ப்பணம் பண்ணி ஏதோ நிவேதனம் வாங்கின்னு போனதையோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறதையோ வச்சு நிவேதனம் பண்ணலாம். ரொம்ப துர்கா குண்ட் ரொம்ப பிரசித்தமான இடம் காஷியில். அதனால் இந்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த கோயில் காலையில் 5 மணிக்கே திறந்துருவா, 12 மணிக்கு மூடிடுவா. திரும்பி சாயங்காலம் 4 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடுவா. காலையில் 5 மணிக்கு மங்களஹாரத்தி உண்டு, 12 மணிக்கு போக் சேவா உண்டு, அப்புறம் ராத்திரி 7 மணிக்கு சத்திய ஆரத்தி, அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு சயன ஆரத்தி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆரத்தி நேரத்தில் இதை பார்க்குறதுக்குனே நிறைய பேர் வருவா. இன்னொன்று இந்த துர்கா குண்டுக்கு எப்படி நம்மளுக்கு பிரார்த்தனைக்கு உடனே துர்கை அம்மன் நிறைவேற்றி வைப்பான்ற நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி என்ன தடங்கள் இருக்கிற காரியமாக இருந்தாலும் இல்லை ஒரு காரியம் பெரிய காரியங்களை துவங்கிறதுக்கு முன்னாடி இந்த துர்க விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் போட்டாச்சு அப்படின்னா உடனே அவளுக்கு காரியம் சக்ஸஸ் அப்படின்னு இன்னைய தேதி வரைக்கும் அங்கே இருக்கிற இந்த வியாபாரிகள் சின்ன வியாபாரியிலேருந்து பெரிய கடை வியாபாரி வரைக்கும் அத்தனை பேரும் இங்கே திரளாக எப்பவும் கூட்டமாக தான் இருக்கும் இந்த இடம். இது அந்த ஊர் பக்தாளுடைய தீவிர நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். சந்தோஷ் மித்ரா அப்படின்றவர் தான் அந்த கோயிலை பார்த்துக்கிறார். அதனால் ஃபோன் நம்பர் வேணும்னா நம்ம அங்கே போய் கேட்டு நாளைக்கு நம்ம எதா பண்ண போகிறோன்னா இன்றைக்கி அவருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த டயத்துக்கு வரோம், நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் அது மாதிரி பண்ணி கொடுப்பார். இது துர்க விநாயகருடைய வழிபாடு. அடுத்தது துர்முக விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா காஷியில் கர்வட் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அது இந்த சரஸ்வதி பட்டக்னு ஒரு இடம். இந்த சரஸ்வதி பட்டக் போகிற வழியில் ஒரு ஆந்திராக்காரர் மாராமா சில்க் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு கடை வச்சுருக்க. அதுக்கு பக்கத்துலேயே அந்த சில்க் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே இந்த துர்முக விநாயகருடைய கோயில் இருக்குது. இது எப்படின்னா அதே மாதிரி தான் சவுக்கு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நடந்து போயிடலாம். அது ஒன்றும் பெரிய ரொம்ப தூரம்லாம் கிடையாது. சவுக்கில் இறங்கி துர்முக் விநாயகர் போகணும், இல்லைனா அந்த சில்க் ஃபேக்ட்ரி பேரை சொல்லி அப்படி போயிடலாம். இந்த கோயில் நாள் பூராவே திறந்துருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய் வழிபாடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துவார விநாயகர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த ஸ்வர்கத்வாரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஸ்வர்கத்வாரேஸ்வரருக்கு பக்கத்தில் ஜாவ் விநாயகர்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டில் இருக்குது. அதுக்கு அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னா எதா பிரகாரம் சவுக்கு தான். சவுக்கு வரைக்கும் ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போயிடலாம். கோயில் நாள் பூரா திறந்துருக்கும். அதே மாதிரி இந்த விநாயகர் தீய சக்திகள்கிட்டேருந்து காப்பாற்றுற ஒரு தனி சக்தி, ஒரு பெருமை இந்த கோயிலுக்கு உண்டு. அப்புறம் த்விமுக விநாயகர். இந்த த்விமுக விநாயகர் க்ஷிப்ரபிரசாத விநாயகர்னு இருக்குது. அந்த க்ஷிப்ரபிரசாத விநாயகருக்கு
ஈஸ்ட் சைடில் இருக்கார். இந்த விநாயகர் வந்து பின்னாடியிலேருந்து பார்த்தாலே ரொம்ப அழகாக இருப்பார். அது வந்து அப்படி ரசித்து பார்ப்பா அவன்லாம் அந்த ஊருக்கு காசிவாசிகள். இதில் வந்து இந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தானே எந்த ஒரு புது கடை திறந்துருக்கா, இல்லை புதுவாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கா, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கிறான்னா இங்கே போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் மேலே மேலே வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றது இவாளுடைய ஒரு நம்பிக்கை. இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொன்னான்னா சூரஜ் குண்டுன்னு கேட்கலாம் ரிக்ஷாக்காரங்கிட்ட. அதான் சூரிய குண்டு. அந்த சூரஜ் குண்டு வரைக்கும் போயிட்டு அங்கே 12 ஆதித்யர் கோயில் இருக்குது, அது நம்ம பார்ப்போம் தனியாக. இந்த சாம்பாதித்யர்னு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வெஸ்ட்டில் இருக்குது இந்த பிள்ளையார். அதனால் நம்ம அந்த சூரஜ் குண்டு வரைக்கும் ரிக்ஷாக்காரங்கிட்ட பேசின்னு போயிட்டு அங்கே சாம்பாதித்யர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கு மேற்கில் பார்த்தா இந்த பிள்ளையார் இருப்பார். இந்த த்விமுக விநாயகர் வந்து அதான் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பெருசாக எல்லாராலையும் வழிபாடு பண்ணக்கூடியவர். அடுத்தது வந்து இது கோயில் வந்து நாள் பூரா திறந்து தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஏகதந்த விநாயகர். இந்த ஏகதந்த விநாயகர் வந்து இந்த கூத்தண்ட விநாயகர்னு இருக்குது, அதுக்கு வந்து நார்த்தில் தான் இந்த ஏகதந்த விநாயகர். இவரும் வந்து அந்த தீய சக்திகள்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா இவர்கிட்ட போய் இது பண்ணுவாள். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பெங்காலி தோலான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது புஷ்பதண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து நாள் பூரா திறந்துருக்கும். அடுத்தது வந்து கஜகர்ண விநாயகர். இது வந்து கொத்வால்புரா அப்படின்னு சொல்லுவாள். அந்த கொத்வால்புராக்கு தீபக் சினிமா தேட்டர்னு முன்னாடிலாம் இருந்தது, இப்போ அங்கே ஒரு மால் வந்துடுது. ஸோ அந்த ஈசானேஸ்வரர் கொத்வால்புராவில் இந்த ஈசானேஸ்வரர் கோயில் அப்படின்ற அந்த முகவரி அது சொல்லி அந்த ரிக்ஷாக்காரங்கிட்ட சொல்லி, இல்லை அந்த பழைய தீபக் சினிமா தேட்டர்லாம் மால் இருக்கேப்பா அங்கே கூட்டின்னு போன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நம்ம வந்து இந்த கஜகர்ண விநாயகரை தரிசனம் பண்ணலாம். நாள் முழுசும் கோயில் திறந்திருக்கும், போய் பார்த்துக்கலாம். அன்பர்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா வளங்களையும் இன்பங்களையும் சகலவிதமான சௌபாகியங்களையும் அதான் முக்கியமாக அதை கொடுக்கக்கூடியவர் இவர். அதுக்கடுத்தது வந்து கஜ விநாயகர். இவர் வந்து தண்டஹஸ்த விநாயகர் இருக்கார் இல்லையா, அதுக்கு வந்து தெற்கு புறத்தில் இருக்கார் இந்த கஜ விநாயகர். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராஜா தர்வாஜா அந்த பரபூதேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு எப்படி போகணுன்னா சவுக்கு வரைக்கும் அதே தான், ரிக்ஷாவில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகணும். அங்கே வந்து இந்த தண்டஹஸ்த கஜ விநாயகர். இந்த கஜ விநாயகரை வந்து யார் உண்மையாக பக்தியோட நித்தியம் அந்த காசிவாசிகள் போய் தரிசனம் பண்ணுவா. என்ன அப்படின்னா அவள் சொல்லுவா, யானை வாங்குகிற அளவுக்கு செல்வம் சேர்ந்துடும் நம்மக்கிட்ட, இப்போ செல்வந்தராக ஆயிடலாம் இந்த கஜ விநாயகரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு எல்லா வியாபாரிகள் எல்லா சேட்ஜிகளும் இந்த கோயிலில் ரொம்ப வழிவா இப்போ பார்த்தாலும் அப்படி. இது வந்து சவுக்கருக்கு ரிக்ஷாவில் போயிட்டு அங்கே இருந்தார். அடுத்தது கணநாத விநாயகர். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கணநாத விநாயகர் வந்து இந்த டுண்டிராஜ கணபதி, அதான் அந்த விஸ்வநாத் கலி தான். அங்கே போயாச்சுன்னா ஞானவாப்பிக்கு போகிற வழியில் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வந்து விஜய் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கும் இருக்குது அந்த கடை. அந்த கடைக்கு வெளியில் வச்சுருக்கா இந்த விநாயகரை ஸ்தாபனம் பண்ணியிருக்கா இந்த கணநாத விநாயகர். விஜய் ஜுவல்லர்ஸ்னு அந்த கடை. ஞானவாப்பி வரைக்கும் போயிட்டு அங்கே ரிக்ஷாவில் ஞானவாப்பி வரைக்கும் கொண்டு போய் விட சொல்லிட்டு அங்கே இறங்கி இந்த இடத்துக்கு போயிடலாம். இல்லை சவுக்லேயே இறங்கின்ட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து நிறைய கோயில் வந்துட்டே இருக்குமே வழி பூரா, அப்படியே தரிசனம் பண்ணிட்டு இந்த கணநாத விநாயகரை போயும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம். கோயில் வந்து நாள் பூரா திறந்துருக்கும், நம்ம பாட்டுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துக்கலாம். அதுக்கடுத்தது ஞான விநாயகர். ஞான விநாயகர் வந்து ஞானத்தை கொடுக்குற விநாயகர். இங்கே வந்து கோவா கலி அப்படின்னு இருக்குது, அது வந்து சௌராகா, அதாவது சவுக்கு வரைக்கும் போயிடணும் ரிக்ஷாவில். போயிட்டு அங்கே கத்ரி மெடிக்கல் ஹால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அது வழியாக நடந்து போனோம் அப்படின்னா அந்த கோவா கலி வரும். அங்கே அந்த லாங்லேஸ்வரர் கோயில், அந்த லாங்லேஸ்வரர் கோயிலில் இருக்கார் இந்த ஞான விநாயகர். காலையில் 8லேருந்து 10 வரைக்கும் தான் கோயில் திறந்துருக்கும், சாயங்காலம் 6லேருந்து 8 வரைக்கும் தான் திறந்துருக்கும்.
ஜெயபிரகாஷ் பாண்டே அப்படின்றவர் தான் அந்த கோயிலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ யார் இருக்கான்னு தெரில. இந்த 56 கணபதிகளுடைய விவரம் கொஞ்சம் பெருசாக போயின்னு இருக்கிறதுனால நம்ம இதோடு நிறுத்திக்கிறோம். அடுத்த வால்யூம் 2ல் 56 விநாயகர் கோயில் விவரம், அது பார்ட் 2 வரும். அதில் பார்ப்போம். மேல் கொண்டு இருக்கிற விநாயகர்களை அதில் பார்த்துப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय। नमः पार्वती पतये, हर हर महादेवा। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। राधे कृष्ण।